என்னால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சில நேரங்களில் அழுத்துக்கிட்டு பேசுகிறது உண்டு இல்லைங்களா? சரி, எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? என்னால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ எம் நோ யூஸ் டு எனி ஒன் அப்படின்னு பேசலாம். ஐ எம் நோ யூஸ் டு எனி ஒன், என்னால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இப்போதைக்கு என்னோடதை யூஸ் பண்ணிக்கோ, இப்போதைக்கு என்னோடதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா, ஜஸ்ட் யூஸ் மைன் ஃபார் நவ். மைன் அப்படின்னா என்னுடையது, ஃபார் நவ் அப்படின்னா இப்போதைக்கு. ஜஸ்ட் யூஸ் மைன் ஃபார் நவ், இப்போதைக்கு என்னோடதை யூஸ் பண்ணிக்கோ. எங்களுக்கெல்லாம் அது பழகிருச்சு, எங்களுக்கு அது பழகிருச்சு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? எங்களுக்கெல்லாம் அது பழகி போச்சு. we are used to that அப்படின்னு பேசலாம். இந்த used to அப்படின்லாம் உச்சரிக்க கூடாதுங்க, சரிங்களா? used to, used அப்படின்னு கூட உச்சரிக்க வேணாம். used to சேர்த்து used to அப்படின்னா உச்சரிங்க. அப்படின்னு தான் உச்சரிக்க முடியும். we are used to that அப்படிலாம் பேசக்கூடாது, சரிங்களா? பேசினா என்ன ஆவாங்க? சிரிப்பாங்க. அப்புறம் வேற என்ன நடக்கும்? வேறெல்லாம் ஒன்றும் நடக்காது. we are used to that அப்படின்னா எங்களுக்கு அது பழகிருச்சு, எங்களுக்கெல்லாம் அது பழகி போச்சு. எனக்கு தனியாகவே இருந்து பழகி போச்சு, எனக்கு தனியாகவே இருந்து பழகிருச்சு. உண்மைதான், எனக்கு தனியாகவே இருந்து பழகி போச்சு அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா, ஐ எம் யூஸ்ட் டு பீயிங் அலோன் அப்படின்னு பேசலாம். இந்த யூஸ்டு டு அப்படிங்கிறத யூஸ் டு அப்படின்னு தான் உச்சரிக்கணும், உச்சரிக்க முடியும் அப்படின்னு தான் உச்சரிக்க முடியும். மனசில் வச்சுக்கோங்க. ஐ எம் யூஸ் டு பீயிங் அலோன் அப்படின்னா எனக்கு தனியாகவே இருந்து பழகி போச்சு அப்படின்னு அர்த்தம். அவங்க உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க உன்னை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பேசணும். தே ஆர் யூஸிங் யூ அப்படின்னா அவங்க உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க உன்னை யூஸ் பண்ணுறாங்க. தே ஆர் யூஸிங் யூ ஆச்சுங்களா? சரி, எனக்கு என்னவோ அவங்க உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தோணுது, எனக்கு என்னவோ அவங்க உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் தோணுது. தமிழில் இவ்வளவு பெரிய வாக்கியமாக இருக்குன்னு பார்க்க வேண்டாம், ரொம்ப சிம்பிள் தான் இங்கிலீஷில். அந்த தே ஆர் யூஸிங் யூ அப்படின்னா அவங்க ஒன்றை யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தோணுது அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ திங்க்னு சொல்லி ஐ திங்க் தே ஆர் யூஸிங் யூ, ஐ திங்க் தே ஆர் யூஸிங் யூ அப்படின்னா எனக்கு என்னவோ அவங்க ஒன்றை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தோணுது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு பேசுவோமா இல்லைங்களா? எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடாதீங்க. வாக்கியம் எப்படி பேசலாம் இங்கிலீஷில் அது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் உடனே கோச்சிக்காதீங்க. உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அண்ட் கோ அப்படின்னு பேசலாம். நீங்கள் வெறுமனே மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு பேசினாலே போதுமானது. இருந்தாலும் சில பேர் மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அண்ட் கோ அப்படின்னு கூட பேசுவாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அந்த மாதிரி பேசிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னா மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னாலே உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு தான் அர்த்தம். இருந்தாலும் தமிழில் பேசுகிறோமா இல்லைங்களா, இந்த போ அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இந்த மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பேசிக்கோங்க. மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அண்ட் கோ அப்படின்னாலும் மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு அர்த்தம். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியல. ஹவு டு யூஸ் இட் அப்படின்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறது. ஐ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இட் அப்படின்னா ஐ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இட், இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், இதெல்லாம் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படி பேசலாம்? கொஞ்சம் யோசிக்கலாமே. சரி, இப்போ கவனிங்க. ஆல் தீஸ் அப்படின்னா இதெல்லாம் அப்படின்னு அர்த்தம். யூ ஷுட் ஹாவ் டோல்ட் மீ அப்படின்னா நீ என்னிடம் சொல்லி இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். யூ ஷுட் ஹாவ் டோல்ட் மீ ஆல் தீஸ் பிஃபோர் அப்படின்னா இதெல்லாம் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். யூ ஷுட் ஹாவ் டோல்ட் மீ ஆல் தீஸ் பிஃபோர், இதெல்லாம் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நான் யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு பேசணும். இப்படி பேசலாம் அப்படின்னா ஐ ஹாவன்ட் டோல்ட் எனி ஒன் அப்படின்னு பேசலாம். ஐ ஹாவன்ட் டோல்ட் எனி ஒன், இந்த ஹாவன்ட் அப்படிங்கிறத ஹேவன் அப்படின்னு உச்சரிங்க, சரிங்களா? ஐ ஹாவன்ட் டோல்ட் எனி ஒன் அப்படின்னா நான் யாருக்கிட்டையும் சொல்லலை. இன்னும் நீ முடிக்கலையா, இன்னும் நீ முடிக்கல, இன்னும் நீ முடிக்கலையா அப்படின்னு கேட்கணும். ஹேவன்ட் யூ ஃபினிஷ்ட் இட் அப்படின்னு கேட்கலாம். ஹேவன்ட் யூ ஃபினிஷ்ட் இட், ஹேவன்ட் யூ ஃபினிஷ்ட் இட் அப்படின்னா ஹேவன்ட் யூ ஃபினிஷ்ட் இட், இன்னும் நீ முடிக்கலையா அப்படின்னு அர்த்தம். எங்கிட்ட கேட்காம எதுக்கு எல்லா பணத்தையும் செலவு பண்ண, எங்கிட்ட கேட்காம எதுக்கு எல்லா பணத்தையும் செலவு பண்ண அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? வை டிட் யூ ஸ்பெண்ட் அப்படின்னா ஏன் செலவு செய்தாய், ஏன் செலவு பண்ண அப்படின்னு அர்த்தம். ஆல் த மணி அப்படின்னா எல்லா பணத்தையும் அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் ஆஸ்கிங் மீ அப்படின்னா
என்னிடம் கேட்காமல், என்கிட்ட கேட்காம அப்படின்னு அர்த்தங்களா? Why did you spend all the money without asking me? என்கிட்ட கேட்காம எதுக்கு எல்லா பணத்தையும் செலவு பண்ண அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம் அப்படின்னா we have to be very careful அப்படின்னு பேசலாம். we have to be very careful, நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். என்ன டிசைட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? எப்படி கேட்கலாம் அப்படின்னா வாட் ஹேவ் யூ டிசைடட் அப்படின்னு கேட்கலாம். என்ன டிசைட் பண்ணியிருக்க அப்படின்னு அர்த்தம். அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிப்பான், பார்த்துக்கிட்டே இறேன். அவன் செஞ்சதுக்கு அவன் நல்லா அனுபவிப்பான், அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிப்பான் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? he will pay the price for what he did அப்படின்னு பேசலாம். pay the price இது வந்து அப்படியே லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படிலாம் நீங்கள் அர்த்தம் எடுத்துக்க கூடாது. இதுக்கு இதுதான் அர்த்தம். you will pay for it அப்படின்னா நீ இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இது அர்த்தம் எடுத்துக்காதீங்க. இதுக்கு இதுதான் அர்த்தம். he will pay the price for what he did. அவன் செஞ்சதுக்கு அவன் அனுபவிப்பான் அப்படின்னு அர்த்தம். நீ பண்ணுறதுக்கெல்லாம் அனுபவிப்ப. எப்படி பேசலாம் அப்படின்னா you will pay the price for what you do அப்படின்னு பேசலாம். you will pay the price for what you do. நீ பண்ணுறதுக்கெல்லாம் நீ அனுபவிப்ப அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 பிடிஎஃபையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிஎஃப் இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.